ஹலோ கைஸ், வணக்கம். என் பேர் இமானுவல். பொதுவா விசுவாசிங்க கிட்ட ஒரு நம்பிக்கை உண்டு. அதாவது கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு நம்ம ரொம்ப உழைக்கணும், ஃபுல் எஃபோர்ட் போடணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனா என்னோட அனுபவத்துல நான் சொல்றேங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணா அதை அவரே நிறைவேற்றுவார். நீங்க அந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணணும். அது மட்டும்தான் உங்களோட வேலையா இருக்கும். அதை விட்டுட்டு நம்மளோட சுயமுயற்சியில நம்ம அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்காக நம்ம எஃபர்ட் போட்டோம்னா அதுல தோல்வியே மிஞ்சும். அது என்னோட சொந்த அனுபவத்துல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். சோ கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அதை பல தீர்க்கதரிசிகள் மூலமா உங்களுக்கு உறுதிப்படுத்தினா நீங்க பயப்படாம உங்களோட ஜெப நேரங்கள்ல அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி அதை கன்ஃபஸ் பண்ணி கர்த்தர்கிட்ட ஜெபிங்க. நிச்சயமா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அந்த நேரத்துக்காக நீங்க வெயிட் பண்ணணும். அது மட்டும்தான் நீங்க பண்ண வேண்டிய வேலையா இருக்கும். அது ஒண்ணுதான் உங்களோட எஃபர்ட்டா இருக்கும். சோ டோன்ட் வரி. கர்த்தர்கிட்ட இருந்து ஒரு வாக்குத்தத்தம், ஒரு தீர்க்க தரிசனம் உங்களுக்கு வந்திருக்குன்னா நீங்க அதை குறிச்சு கவலைப்படாதீங்க. அதை அவரே நிறைவேற்றுவார். நீங்க எஃபர்ட் போடணும்னு அவசியமே இல்லை. நீங்க அதற்காக வெயிட் பண்ணா போதும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.